மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக முழுவதும் ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தயாராகிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களின் சிரிப்பும் கேரல் பாடல்களும் மனதை கவரும் அலங்காரமும் அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு சிறிய சொர்க்கமாக மாற்றியது. இந்த வருடம் பள்ளி ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தது. இந்த கிறிஸ்மஸில் மாணவர்களாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்தது. மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ஜோயல் என்ற மாணவனுக்கு மட்டும் அது சிரமமாக இருந்தது. அவன் வீட்டில் சூழ்நிலை நன்றாக இல்லை. அவனுடைய அம்மா தினக்கூலி வேலைக்கு செல்பவர். அப்பாவுக்கோ சரியான வேலை கிடைக்காத ஒரு நிலை. வீட்டில் மிகுந்த வறுமை. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டமான சூழ்நிலை. இந்த நிலையில் ஜோயலால் மற்றவர்களைப் போல விலையுயர்ந்த பரிசுகள் வாங்க முடியாது. அதை நினைத்து அவன் மிகவும் வருந்தினான். பள்ளிக்கூடம் சென்றாலும் அதை நினைத்தே வருந்திக் கொண்டிருந்தான். அதை கவனித்த ஆசிரியை மேரி அவனை அழைத்து அவனது நிலைமையை கேட்டுத் தெரிந்து கொண்டார். ஜோயல், பரிசு என்பதற்கு பணம் முக்கியமில்லை. உண்மையில் மனதிலிருந்து பிறக்கும் பரிசே எல்லாவற்றிலும் சிறந்தது என்று ஆசிரியை மேரி கூறினார். இந்த வார்த்தைகள் ஜோயலின் மனதில் ஒளியேற்றின. அவன் வீட்டிற்கு சென்று ஒரு வெறும் காகிதத்தை எடுத்து தனது கிளாஸ்மேட்ஸ் பற்றி அவன் நினைக்கும் நல்ல விஷயங்களை எழுத ஆரம்பித்தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய கைண்ட்னஸ் கார்டு தயார் செய்தான். நீ எப்போதும் உதவி செய்வாய். உன் சிரிப்பு எல்லோரையும் மகிழ்ச்சியாக்கும். உனக்கு எப்போதும் நண்பன். இப்படியாக நிறைய வார்த்தையில் எழுதிய கார்டுகளை தயார் செய்தான். அந்த கார்டுகளில் ஜோயல் தனது இதயத்தையே எழுதிவிட்டான். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாள் வந்தது. மாணவர்கள் அனைவரும் அழகான உடையணிந்து மேடையில் நின்றனர். கிறிஸ்மஸ் ஸ்டார் ஒளிர கேரல் பாடல்கள் முழங்கின. பரிசுகளை பகிர்ந்து கொள்ளும் நேரம் வந்ததும் மாணவர்கள் மகிழ்ச்சியில் பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். இப்போது ஜோயலின் வரிசை வந்தது. அவன் தான் மற்றவர்களைப் போல விலையுயர்ந்த பரிசு கொண்டு வரவில்லை என்ற தயக்கத்தோடு தனது கிளாஸ்மேட்ஸ் அனைவருக்கும் அந்த கைண்ட்னஸ் கார்ட்ஸ் கொடுத்தான். முதல் கார்டை திறந்தவுடன் ஜெசிகா என்ற மாணவியின் கண்கள் கலங்கின. ஜோயல், நீ என்னை இந்த அளவு நன்றாக நினைக்கிறாயா என்று கேட்டாள். அதை கேட்ட மற்ற குழந்தைகளும் தங்கள் கார்டுகளை திறந்து உணர்ச்சியில் ஆழ்ந்தனர். அவர்கள் பார்த்தார்கள். பெரிய பெட்டிகள் இல்லை, விலையுயர்ந்த பொருட்கள் இல்லை. ஆனால் அன்பு நிறைந்த வார்த்தைகள் இருந்தன. முழு வகுப்பும் ஜோயலை சுற்றி, இதுதான் இந்த வருடத்திற்கான சிறந்த பரிசு என்று கைத்தட்டினர். ஜோயல் அன்றுதான் உணர்ந்தான், அன்பு தரும் பரிசே உண்மையான பரிசு என்று. அதே சமயம் மேரி டீச்சர் மேடையில் வந்து சொன்னார், இன்று நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கொண்டாடினீர்கள். ஏழை, பணக்காரன், பெரியவன், சிறியவன் என்ற வேறுபாடே இல்லை. அன்பை பகிர்வதுதான் கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம். அன்று பள்ளிக்கூடம் முழுவதும் ஒரு பெரும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒவ்வொருவரும் தாங்கள் விலையுயர்ந்த பரிசுகளை கொண்டிருந்தாலும் ஜோயலின் சிறிய கைண்ட்னஸ் கார்டுதான் அனைவரின் இதயத்தையும் வென்றது. அந்த நாள் முதல் அந்த சுற்றுவட்டாரத்திலுள்ள பள்ளிகளில் அன்பு பரிமாறும் கிறிஸ்துமஸ் என்ற ஒரு புதிய மரபு தொடங்கியது.